உறவுகளோட கூடியிருந்த நம்மள அகதிகள் போல அனாதைகள் ஆக்கிட்டா. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம 2 பேரையும் தனிமைப்படுத்திட்டா. உரிமையோடு இருக்க வேண்டிய நம்மள ஒண்ணுமே இல்லாத வெறுமையாக்கிட்டா. நீங்க வெற்றி பங்கு என்னவோ அதை மட்டும் பிரிச்சு கொடுத்துட்டு மத்தவங்க எல்லாரோட பங்கையும் வச்சு நம்ம பவர் ஆஃப் அட்டர்னில கையெழுத்து போட்டுக்கலாமே. நீ உன் புருஷனை பவர் ஆஃப் அட்டர்னில கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டல, அதனால உங்க பங்க மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துட போறாங்களா? ஒட்டு வேலை பாக்குறது நீதானா? இப்ப லக்ஷ்மி என்ன பண்றான்னு பாக்கலாம். எங்களை ஒதுக்கி வச்சீங்க, இப்ப சொத்தை பிரிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு வேணும்ல, நீங்க ஆரம்பிங்க. டேய் சக்தி, எனக்கு இன்னும் தப்பா படுதுடா. அண்ணே அவங்க வேணும்னே பேசுறாங்கண்ணே, கொடுங்கண்ணே நான் சைன் பண்றேன். நாட்டுல படிக்காதவங்களை விட படிச்சவங்க தான் படுமுட்டாள். நான் உங்களை சொல்லல, இந்த குடும்பத்துக்கு ஊருக்குள்ள என்ன மரியாதை இருக்குன்னு தெரியும்ல. அந்த மரியாதைக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த ஊர்ல பாதி நிலம் நம்மளோடது. அந்த செல்வாக்கு தனித்தனியா பிரியும் போது என்ன ஆகும்? 4 ஒரு பங்கு போனாலும் ஊர்ல நமக்கு நிலம் அதிகம் தான். 4 பங்கும் தனித்தனியா போனா அது எப்படி நடக்கும்? என்னத்த இப்படி கேக்குறீங்க? நாளைக்கு தேன்மொழியாக்காவே ஏன் புருஷ சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டா? ஏமா நான் மட்டும் தான் கேப்பனா? நீ கேட்க மாட்டியா? யார் கேட்டாலும் சொத்தை பிரிக்க மாட்டோம். அது எப்படி அத்த? சொத்து பிரச்சனைன்னு வரும்போது என் புருஷனுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? இல்ல அப்படின்னு மத்தவங்க கேட்பாங்கல்ல. ஆமா தேனக்கா, நீங்க கேட்க மாட்டீங்க? அப்படின்னா மொத்த சொத்தை இப்பவே 4 பங்கா போட்டு அவங்க பங்க அவங்களுக்கு கொடுத்துட்டா போச்சு. சம்பந்தி அத்தை, இத பாருங்க, எங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட். ஆமாத்த, அதுதான் எனக்கும் கரெக்ட்னு படுது. தோ லாயர் இருக்காங்களே, இப்பவே பிரிச்சு எழுத சொல்லுங்க. What are you saying? அவங்களும் நீங்களும் ஒண்ணா? இப்படி பேசினா அங்கிள் மனசு கஷ்டப்படாது? சக்தி, நீங்க சைன் பண்ணுங்க. அப்பா கையெழுத்து போறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனை வருது, கொஞ்சம் யோசிப்போமே. என்னங்கடா விளையாடுறீங்களா? இந்த வீட்டுல என்ன விட இவ பேச்சுக்கு தான் மரியாதை அதிகம் இருக்கா? என்ன இவளை பேசவே கூடாதுன்னு இந்த வீட்டுல நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா அவ பேச்ச கேட்டுக்கிட்டு இப்ப ஆளாளுக்கு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நாம ஒத்துமையா இருந்தா நமக்குள்ள எப்படா பிரச்சனை வரும்? அனுஷ்கா கேக்குறா, தேன்மொழி கேக்குறான்னு தலையாட்டிக்கிட்டே வந்து நீங்க 2 பேரும் எங்க பங்கு பிரிச்சு கொடுன்னு கேட்டுருவீங்களாடா? நீங்க 2 பேரும் என் பேச்ச மீற மாட்டீங்கன்னு நம்புறேன்டா நானு. அதே நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா இதுல கையெழுத்து போடுங்க. அண்ணே முதல்ல நீங்க கையெழுத்து போடுங்க, அப்புறம் நான் போடுறேன். ஏன் சக்தி? அவருக்கும் லேசா உண்மை புரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதான் தங்கவேலு, எங்க அதான் மாமா சொல்றாருல, கையெழுத்து போடுங்க. அக்கா படுற அவசரத்தை பார்த்தா அடுத்த வாரமே லாயர் திரும்ப வர வேண்டியது இருக்கும் போல இருக்கே. அனுஷ்கா, அத்தை இங்க பாருங்க, நாளை பின்ன அக்கா பிரச்சனை பண்ணா எங்களுக்கு அந்த கயிறு ஃபேக்டரி கொடுத்துடணும். அப்படின்னா செங்கல் சூளை எங்களுக்கு வேணும். தேன்மொழி, ஏன் மாமா எது கோவப்படுறீங்க? பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தானே. அப்படியா? ஏ சக்தி, தங்கவேலு, நீங்க 2 பேரும் முடிவா என்னதான்டா சொல்றீங்க? அப்பா, இந்த குடும்பத்தை சேர்க்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நான் கையெழுத்து போட்டு தர தயாரா இருக்கேன். ஆனா இந்த குடும்பத்தை பிரிக்கிற எந்த விஷயத்திலயும் நான் கையெழுத்து போட மாட்டேன்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்னங்க என்னங்க? அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட்னு படுது, எனக்கு இதுல விருப்பம் இல்லப்பா. ஐயா இப்ப என்னங்கய்யா பண்றது? நான் செத்தாலும் என் மூஞ்சில முழிக்க வேண்டாம். இப்படி நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? பொண்டாட்டியை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? லட்சுமி, நீயா? நீயா? இப்படி
லக்ஷ்மி, இது பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் சேரணும்னு நினைச்சா இந்த அவமானத்தை தாங்கிதான் ஆகணும். நான் பேசிட்டு இருக்கும் போது படிச்ச முட்டாள்னு சொன்ன பத்தியா, அது வேற யாரையும் இல்ல, ஒண்ணுதான். நீ முட்டாள்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேனா? பண்ணிட்டேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மது. எப்படியாவது சொத்தை பிரிச்சு பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிடலான்னு பார்த்தா இந்த லக்ஷ்மி சொதப்பிட்டாளே. என்ன பண்ணலாம்? சரி, பாஸ்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம். Tell me, Madhu, how are you? ஃபைன் சார். நீ கோபத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். சார், என்ன நடந்துன்னு சொல்லு. சொத்தை பிரிக்கிறதுக்கு யாருமே சம்மதிக்கல சார். யாரு? லட்சுமியா? எஸ் சார். நமக்கு அந்த இடம் வேணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். அது இங்க நடக்காது போல இருக்கு சார். நடக்காதா? ஏன்? லக்ஷ்மி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப நான் அவளுக்கு எதிரி ஆயிட்டேன். இப்ப என்னோட ஒவ்வொரு அசைவுமே அவ கவனிக்க ஆரம்பிச்சிட்டா. உன்னோட ஏலாமிய அவ தலையில சுமத்தி நீ தப்பிக்க பாக்குறியா? ஐயோ நோ சார். அப்போ உனக்கு இந்த சவால் பிடிக்கலையா? எனக்கு இந்த ப்ராஜெக்ட சீக்கிரம் முடிக்கணும் சார். அவகிட்ட போய் விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அப்புறம் ஏன் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? விளையாடுறது அவ சார். அதுக்கு இடம் கொடுக்கறது நீ. அவளை தாண்டி என்னால எதுவும் செய்ய முடியல சார். அப்படி ஒரு இடம் வரும்போது தாண்ட தேவையில்லை, அதை தகர்த்தணும். I can't understand your words sir. நம்ம ப்ராஜெக்ட் அந்த கிராமத்துல ஸ்டார்ட் பண்ணா குறைஞ்சபட்சம் 200 குடும்பம் பிழைக்கும். அதுக்காக ஒரு பலி கொடுக்க வேண்டியிருந்தா தப்பே இல்லை. ஒத்து போறவங்களையும் உடன்படுறவங்களையும் தவிர சில பேரை வெளியில சுத்த விடணும். ஆனா யாரையும் நம்ம திட்டத்துல உள்ள விடக்கூடாது. இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? நோ சார். என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. நான் பாத்துக்கிறேன். அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது நான் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். ஐயோ என்னடா அர்ஜுனு இப்படி பால தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ எங்கடா போட்ட? என்னடா அர்ஜுன் இப்படி கீழே தூக்கி போடுற? நான் எத்தனை வாட்டி மாடிப்படி இறங்கி இறங்கி ஏறது? வயசான காலத்துல நீ வேற என்ன படுத்துறடா. எங்க போட்டானோ இந்த பால எங்க போய் விழுந்துச்சோ தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சது இந்த பந்து? அப்பா இங்க கிடக்குதா? நெக்லஸ் நான் வாங்கிட்டேமா. 5 லட்சம் ரூபாய். நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. நான் வரும்போது கொண்டு வரேன்னு. பத்திரமா வச்சுக்கிறேமா. அத நான் என் டிரால வச்சிருக்கேன்.
தங்கவேலு ஆ, நீ பொறுமையாவே சாப்பிடுற, அவசரப்பட வேணாம். அம்மா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போகணுமா? அதெல்லாம் அப்பாவே போக வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏமா? அது எல்லா பத்திரத்திலயும் அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா, அவர் தான் போகணுமா. அவர் மட்டும் போனா போதும், நீ பொறுமையா சாப்பிடு. சரி, நிம்மதியா போச்சு. இன்னொரு 4 இட்லி போடுமா. என்னம்மா தீபாவளிக்கு மாட்டின திருட்டு கோழி மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடி கிண்டலா? பெரியவங்க சின்னவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல உனக்கு? ஏமா டென்ஷன் ஆறீங்க? நான் சும்மா ஜாலிக்கு தான் சொன்னேன். உன் ஜாலியெல்லாம் உன் புருஷன்கிட்ட வச்சுக்க. அப்பதான் வயித்துல சீக்கிரம் புழுப்பூச்சி உண்டாகும். எனக்கு ஒரு குழந்தைன்னு குத்தி காட்டுறீங்களாக்கும்? இதுல குத்தி காட்டுறதுக்கு என்னடி இருக்கு? உனக்கும் லட்சுமிக்கும் ஒரே நாள்ல தானே கல்யாணம் ஆச்சு. அவ குழந்தை பெத்து அது அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சுல்ல. உனக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுதே. நான் குழந்தை பெத்துக்க எப்பவோ ரெடி தான். ஆனா அவன் நல்ல சூழல்ல வளரணும்னு பாக்குறேன். இந்த வீட்டுல 2-3 கெட்ட ஆவிங்க சுத்துதுங்க. அதுங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு தான் பெத்துக்கலான் இருக்கேன். ஏய் யாரடி கெட்டாவீங்கற? அந்த பாம்பே காரியவா? ஆமா, ஆனா அவன் நம்பர் 2 தான். அப்ப நம்பர் 1 யாரு? இது கூட புரியாத லூசாமா நீங்க? ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? என்ன பார்த்து என்ன லூசுக்கு சுகுற? கொஞ்சம் கூட மட்டு மரியாதை நம்ம பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு வாய் இருந்தா அப்படித்தான் பேசுவியா? என் வயசுன ஓ வயசுனடி? ஷோ ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்க உங்க பாம்புல தனியா சாப்பிட்டு இருக்காரு, போய் பரிமாறுங்க போங்க. ஏய் நான் ஒண்ணும் பரிமாற வேணாண்டி. அங்க சம்பந்தியமா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பாயிடுச்சுரி. இரு, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசி பாரு, என்ன பண்றது அப்ப தெரியும். நல்ல குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு பெரியவங்களை இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவியா? மா சும்மா இருக்கீங்களா? எனக்கு போர் அடிக்குது, அதான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். முன்னாலையாவது லக்ஷ்மி அக்காவோட பேசிட்டு இருப்பேன், நேரம் போதே தெரியாது. இப்பதான் அவங்கள பார்த்தாலே குத்தங்கிற மாதிரி ஆயிடுச்சே. சம்பந்தியமா இவ உங்களை தான் ஜாடமடியா குத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுமா. டேய் தண்ணி குடுறா. இருடி, உன வந்து வச்சுக்கிறேன். சுண்டக்கா மாதிரி இருந்துகிட்டு பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுறியா நீ? பாரு இந்த வர இரு. ஐயோ இங்கதானே வச்சேன். என்ன மது, என்ன பரபரப்பா தேடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஒரு வைர நெக்லஸ் 5 லட்சம் ரூபாய். அதை இங்கதான் வச்சேன், ஆனா காணோம். 5 லட்சம் ரூபாய் நெக்லஸா? இவன புதுசா பொருளை கிளப்புறா. ஏமா எப்ப வச்ச? இப்பதான் ஆண்டி, ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நாங்கெல்லாம் 10 நிமிஷமா இங்கதான் இருக்கோம். அப்படி எதுவும் நெக்லஸ் பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரியலையே. அப்ப நான் போய் சொல்றேனா? போன்ல பேசிட்டு இருந்தேன், அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டேன். போனை வச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்து திரும்பி வந்து பார்த்தேன். 5 lakhs. அது எங்க அம்மாவுக்காக வாங்கினேன் தெரியுமா? பதறாதம்மா, வீட்ல இருந்தா எங்கேயுமே போகாது. நல்லா தேடி பாரு. ஏன் அனுஷ்கா, அவ தேடுறால, கொஞ்சம் தேடித்தான் பாரு. அத்தை தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வச்ச நெக்லஸ் என்ன காக்காவை வந்து தூக்கிட்டு போகும்? அதானே. என்ன என்ன அப்படி பாக்குற? நான் கரெக்டா தானே சொன்னேன். நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. ஆனா இங்க இருக்கிறவங்கல்ல யாரு ஃபர்ஸ்ட் ஹாலுக்கு வந்தாங்கன்னு யோசிக்கிறேன். நான் பாக்கும்போது நீங்க தானே இருந்தீங்க. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? விளையாடாத. என் மேல திருட்டு பட்டம் கட்ட பாக்குறியா? இங்க பாருங்க, நான் அந்த மாதிரி ஜென்மமெல்லாம் கிடையாது. ஆண்டி விடுங்க, மை மிஸ்டேக். நான் தான் எங்கேயோ வச்சிட்டேன். இரு இரு தங்கவேலு, நீ சாப்பிட்டுட்டேன்னா கைய கழுவிட்டு தேடி கூட. அம்மா வேலையை பாருங்கம்மா. நம்ம வீட்ல வந்து நெக்லஸை யார் எடுக்க போறாங்க? அப்படி சொல்லாதீங்க. அந்த நெக்லஸ் பார்த்தா யாரா இருந்தாலும் திருடதான் தோணும். மது, உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா எல்லாரும் செக் பண்ணிக்கோயே. என்னடி
எல்லாரையும் செக் பண்ணி பாக்குறதா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்க பாரு, என்ன அவமானப்படுத்தாத. நான் இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி. அதுவும் என் பொண்ணுக்கு நான் எவ்வளவு நகை போட்டு இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் பண்ணையார் வீட்டு அம்மா. எவ்வளவு வைரம் வைடூரி எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இங்க பாரு, என் மேல அனாவசியமா பழி சொல்ற வேலை வச்சுக்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? கேவலம் ஒரு 5 லட்சம் ரூபாய் நெக்லஸ தூக்கி என் இடுப்புலயா சொருகி வச்சிருக்கேன். இங்க பாரு, நீ அனாவசியமா பேசாத. நான் சொல்றது கேளுங்க. நான் என்ன உங்களை மட்டும் செக் பண்ண சொன்னேன்? எல்லாரையும் தான செக் பண்ணி பாத்துக்க சொன்னேன். சரி, நீ யார வேணாலும் செக் பண்ணிக்க. என்ன எல்லாம் செக் பண்ண கூடாது. மேல தேன்மொழி குளிச்சுக்கிட்டு இருக்கா. என் பேரன் அர்ஜுன் ஒத்தையா விளையாண்டுகிட்டு இருக்கான். நான் அவனை பார்க்க போறேன். எங்க போறீங்க? எங்க இருந்துமா விழுந்துச்சு? மேல இருந்து தொப்புன்னு விழுந்துச்சு. மேல இருந்தா? உங்க மடியில என்ன விழுந்துச்சு? மது, நீ சொன்னது கரெக்ட் தான். இத பார்த்தா என்ன கூட திருடணும் போலதான் இருக்கு. என்னத்த இது? நீங்களா திருடுனீங்க? இந்த வயசுல உங்களுக்கு எதுக்காக இந்த திருட்டு புத்தி? என்ன சம்பந்தியமா? அவ தேடிட்டு இருந்தப்பவே எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? மது, நெக்லஸ் கிடைச்சிருச்சுல்ல, விட்டு. ஐயோ, சாரி சாரி சாரி, மறந்துட்டேன். நான் தான் ஆண்டி அவங்க கிட்ட கொடுத்தா. அத இது என்ன இவ இப்படி போய் சொல்றா? என்னமோ நம்ம தப்புச்சா போதும். ஏன் மது, நீயா கொடுத்த? ஆமா ஆண்டி, நான் இந்த சோஃபால உட்காந்து போன் பேசிட்டு இருந்தேனா, அப்ப நீங்க பக்கத்துல வந்து உட்காந்தீங்களா? அப்போ பாருங்கன்னு சொல்லி நான் தான் உங்க மடியில வச்சேன். கவனிக்கல நீங்க? அப்படியா? பாருங்க அத்தை, நான் அவங்க மடியில வச்சேன், அத அவங்க கவனிக்கல. அவங்க கவனிக்காதத நானும் கவனிக்கல. ஐயோ, சாரி அத்தை. போதும் போதும், நீங்க பண்ண கலாட்டாவில எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நெக்லஸ் தான் கிடைச்சிருச்சுல்ல. அனு, குடு. இத பாரு, இந்த மாதிரி விலை உயர்ந்த நெக்லஸ் எல்லாம் லாக்கர்ல வைக்கணும். இங்க அங்கன்னு போட்டு வைக்க கூடாது. பத்திரமா வச்சுக்கோ. போ, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஆண்டி, என்னம்மா? இந்த நெக்லஸ் உங்ககிட்டயே இருக்கட்டும் ஆண்டி. புடிங்க, போய் தேன்மொழி அக்கா கிட்ட காட்டுங்க. நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். போங்க ஆண்டி. அனு, சாரி அனு, சாரி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்.